டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வரை நம்ம என்னென்னலாம் சம் டவுட்னு சொல்லிருக்கோம் அந்த சம் எல்லாத்தையுமே எடுத்து நான் போட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, பிளஸ் என்பது ஈட்டு எனவும் மைனஸ் என்பது டிவைடட் எனவும் ஈட்டு என்பது மைனஸ் எனவும் டிவைடட் என்பது பிளஸ் எனவும் கொண்டால் 2 divided 6 minus 4 plus 3 into 9 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நான் அதை என்ன பண்ணிருக்கேன் அப்படியே ஒரு தடவை எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் சிம்பிள் மட்டும் போடாம நம்பர்ஸ் மட்டும் எழுதியிருக்கேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் நம்ம சேஞ்ச் பண்ணணும் இல்லையா. அவங்க என்ன சொல்லிருக்காங்க, டிவைடட் சொல்லிருக்காங்க. டிவைடட் அங்க என்ன சொல்லிருக்காங்க, பிளஸ் சிம்பிள் சொல்லிருக்காங்க. சோ பிளஸ் சிம்பிள் நான் இங்க பிளேஸ் பண்றேன். அடுத்து பாருங்க 6 மைனஸ் சொல்லிருக்காங்க. மைனஸ்க்கு அங்க என்ன சொல்லிருக்காங்க, டிவைடட் சொல்லிருக்காங்க. சோ டிவைடட் இங்க நான் பிளேஸ் பண்றேன். அடுத்து பாருங்க பிளஸ் இருக்கு, அங்க பிளஸ்க்கு பதிலா இன்ட் இருக்கு. அப்ப இன்ட்டுக்கு பதிலா மைனஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம ஒரு ஃபார்முக்கு வந்து ஓகே. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் டிவைடட் நான் எடுத்துக்கிறேன். நான் டிவைட் பண்ணல, ஏன்னா இங்க 3 வருமா, இங்க 2 வரும். நான் டிவைட் பண்ணாலும் அப்பயே எனக்கு பின்னமா தான் இருக்க போகுது, இப்போ எனக்கு பின்னமா தான் இருக்குது. சோ நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன். சோ அதனால நான் டிவைட் மெத்தடா நான் இங்க பண்ணல. அதனால 6/4 இன்ட்டு 3 மைனஸ் 9. எப்பவுமே டிவைடர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், அடுத்து இன்ட்டு, அடுத்து பிளஸ், அடுத்து மைனஸ், இப்படிதானே பண்ணுவோம். இப்ப இந்த டிவைட் ஸ்டெப்பை நான் முடிச்சிட்டேன். ஓகேங்களா, 6/4 நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். அடுத்து இன்ட் ஸ்டெப்பை நான் பண்ண போறேன். இந்த 2 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 6/4ல டிவைட் பை 4 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 6 3 மல்டிபிள் பண்றேன். 6 18, அந்த 18 நான் அப்படியே போட்டுறேன். அடுத்து மைனஸ் 9. ஓகேங்களா, இப்ப நான் இப்படி போட்டுட்டேன். இப்ப என்ன பண்றேன்னா இங்க இருந்து இத கிராஸ் மல்டிபிள் பண்றேன். ஏன் இங்க மட்டும் கிராஸ் மல்டிபிள் பண்ணாம 6 3 மல்டிபிள் பண்ணி போட்டீங்க, இங்க மட்டும் 4 2 கிராஸ் மல்டிபிள் பண்ணணும்னு சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். இங்க நடுவுல இருக்கிற சிம்பிள் பாத்தீங்கன்னா இன்ட் இருக்கும் பொழுது இந்த மேலே மட்டுமே மல்டிபிள் பண்ணி போட்டா போதும். ஆனா இங்க 2 பக்கத்துல என்ன இருக்கு, பிளஸ். இந்த மாதிரி பிளஸோ மைனஸோ இருக்கும் பொழுது கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா, இப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். 4 2 8 அந்த பிளஸ் அப்படியே போடுறேன். இந்த 18 அப்படியே போட்டுக்கிறேன். டிவைடட் பை 4, இங்க மைனஸ் 9. ஓகேங்களா, புரியுதுங்களா? எதுக்கு கிராஸ் மல்டிபிள் பண்ணணும், எதுக்கு டைரக்டா மல்டிபிள் பண்ணணும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா 18 8 பிளஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும், 8 8 16, 6 பேலன்ஸ் 1 26. ஓகே, டிவைடட் பை 4 மைனஸ் 9. ஓகே, இப்ப இந்த 9ஐயும் 4ஐயும் என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். அதாவது இங்க இன்ட் சிம்பிள் இருந்தா மட்டும்தான் இதையும் டைரக்டா மல்டிபிள் பண்ணணும். இங்க மைனஸோ பிளஸோ இருந்துச்சுன்னா இதையும் மல்டிபிள் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஓகே, இந்த 26 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்கிறேன். 9 4s are 36 டிவைடட் பை 4. ஓகேங்களா, இப்ப பாருங்க 36ல இருந்து 26 போயிடுச்சுன்னா என்னது, 10/4. ஆனா இதுல பெரிய நம்பர் எது, இதுதான் பெரிய நம்பர். இதோட சிம்பிள் எது, மைனஸ். சோ மைனஸ் நான் போட்டுக்கிறேன். இப்ப ஆன்சர் பாருங்க மைனஸ் 10/4. ஓகேங்களா, ஆனா எல்லாரும் பண்ற தப்பு என்ன தெரியுமா, இங்கேயே அடிச்சிருவீங்க. சோ இங்க அடிச்சாலுமே ஆன்சர் கரெக்டா தான் வரும். ஒருவேளை நீங்க இங்க அடிச்சீங்கன்னா என்ன தப்பு வரும்னு நான் சொல்றேன் பாருங்க. இந்த 2 அப்படியே போட்டுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த 6/4 தானே அடிக்கிறீங்க. 6/4 என்ன அடிப்பீங்க, 2 2 4 2 6 அடிப்பீங்க. அப்போ 3/2 வருது. இன்டு 3 மைனஸ் 9. ஓகேங்களா, இப்ப பாருங்க மல்டிபிள் பண்ணுங்க. 2 அப்படியே பிளஸ் 3 3s are 9 9/2 மைனஸ் 9. ஓகே, இப்ப இங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2 2s are 4 பிளஸ் 9 டிவைடட் பை ஹோல் டிவைடட் பை 2 னு போட்டுருவீங்க. அடுத்து அந்த மைனஸ் 9ஐ கீழே இறக்குறேன். 9ஐயும் 4ஐயும் கூட்டினீங்கன்னா 13/2. ஓகே, இந்த மைனஸ் 9 அப்படியே போட்டுடலாம். 13 டிவைடட் பை 2, இந்த 2ஐயும் 9ஐயும் பெருக்கினீங்கன்னா 18. அப்ப ஹோல் டிவைடட் பை 2 போட்டுருவீங்க இல்லையா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 9 2s are 18 ஹோல் டிவைடட் பை 2 போட்டாச்சு. இப்ப இந்த 18ல இருந்து 13 போயிடுச்சுன்னா 5 கீழே டிவைடட் பை 2. பெரிய நம்பர் எது, 13 18. அப்ப 18 தானே பெரிய நம்பர், அதுவும் மைனஸ் சிம்பிள். ஓகேங்களா, இதையும் அடிச்சீங்கன்னா இந்த ஆன்சர் தானே வரும். அப்ப பாருங்க I2 10 2 2 4, அப்ப மைனஸ் 5/2 தான் வருது. இங்கேயும் 5/2 மைனஸ் 5/2 தான் வருது. அப்ப சம் கரெக்டா தான் இருக்கு. உங்களோட ஆப்ஷன்ல என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5/2, வெறும் 5/2 தான் கொடுத்தாங்க, மைனஸ் 5/2 கொடுக்கல. இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் 10/4. அப்ப நீங்க எதை செலக்ட் பண்ணணும், நம்மளுக்கு தான் மைனஸ் 10/4 வந்திருக்கு இல்லையா. அப்ப இந்த ஆப்ஷனை தானே நீங்க செலக்ட் பண்ணணும். சரி, மைனஸ் இருந்தா என்ன இல்லானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. சோ
சோ நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கா பண்ணிருக்கீங்க. ஒருவேளை உங்களுக்கு நீங்க அடிச்சு போட்டு இந்த ஆன்சர் வந்துச்சுனாலும் மைனஸ் இல்லைன்னா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணக்கூடாது. அப்படி இல்லைன்னா 2 ஆல மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். 5 2s are 10, 2 2s are 4. அப்ப இதே ஆன்சர் தான் வருது. அப்பனா இதை தான் நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆப்ஷன்ல உங்களுக்கு மாத்தி கொடுத்தாலும் நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இவ்வளவு தூரம் செஞ்சு ஆப்ஷன்ல போயிட்டு அடுத்த சம் பாருங்க. பிளஸ் என்பது மைனஸ் எனவும், மைனஸ் என்பது பிளஸ் எனவும், இன்ட் என்பது டிவைடர் எனவும், டிவைடர் என்பது இன்ட் எனவும் கொண்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ அந்த ஸ்டேட்மெண்ட் நான் எழுதிட்டேன். இப்ப நான் சிம்பிள் இல்லாம எழுதிக்கணும் இல்லையா? அதே மாதிரி எழுதியாச்சு. இப்ப பிளஸ் சிம்பிளுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? மைனஸ் சொல்லியிருக்காங்க. சோ மைனஸ். இன்ட்க்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? டிவைடர். சோ டிவைடர். டிவைடருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இன்ட்னு சொல்லியிருக்காங்க. சோ இன்ட். மைனஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க? பிளஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப நான் எழுதிட்டேன். இப்ப எழுதிட்டு இப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்க போகணும்? டிவைடருக்கு தான் போகணும். சோ 45 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த மைனஸ் 15 divided by 2. சோ இததான் நான் பண்ண போறேன் இல்லைங்களா? அத நான் ஒரு பிராக்கெட் போட்டு வச்சுக்கிறேன். இதை அடிக்க முடியுமா? அடிச்சாலும் எனக்கு ஃபிராக்ஷன்ல தான் வரும். சோ நான் இதை அப்படியே வச்சுக்க போறேன். இப்ப மைனஸ் 15 divided by 2. ஓகே, வச்சுக்கிட்டேன். இன்டு 3 பிளஸ் 15. ஓகே, இப்ப என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணிடுவோமா? மேலேயுமே மல்டிபிள் பண்ணிடுவோமா? ஏன் கிராஸ் மல்டிபிள் எல்லாம் அதுக்கு பண்ண மாட்டோம்? ஏன்னா இது மல்டிபிள்ல இருக்கிறதுனால கிராஸ் மல்டிபிள் தான் கிடையாது. டைரக்டா இந்த 15 3 மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, இப்போ 45 அப்படியே போடுறேன். மைனஸ் கீழே ஹோல் டிவைடட் பை 2. இந்த 15 3 மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 45. ஓகே, 45 அப்படியே போட்டேன். பிளஸ் 15. புரியுதுங்களா? நீங்க எழுதும் பொழுது கரெக்டா எழுதினாலே சம் கரெக்டா வரும். அடுத்து இந்த 45 நான் அப்படியே போடுறேன். மைனஸ் 45 டிவைடட் பை இப்ப அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணுவோம்? இப்ப மைனஸ் ஆல இங்கே கிராஸ் பண்ணுவோம், இல்லாட்டி இங்கே கிராஸ் பண்ணலாம். சரி, நான் இங்கே ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் இருக்கிறதுனால இங்கே கிராஸ் பண்ணிக்கிறேன். நீங்க மைனஸ் பிளஸ்னு வந்ததுக்கு அப்புறம் இது கூடயும் செய்யலாம், இல்ல இது கூடயும் செய்யலாம். இதுக்கு எப்படி பண்ணாலும் கரெக்டா தான் வரும். பிளஸ் கூட தான் பண்ணணும் ஃபர்ஸ்ட், மைனஸ் கூட தான் அடுத்து பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இப்ப பாருங்க, ஹோல் டிவைடட் பை 2 நான் மாத்த போறேன். ஏன்னா இதையும் நான் மல்டிபிள் பண்ண போறேன். 15 into 2 இந்த 45 நான் அப்படியே போட்டுட்டு 15 into 2 என்ன வரும்? 30. ஓகேங்களா? போட்டுட்டேன், வேற எதுவும் பண்ணல. இப்ப இந்த 45 அப்படியே வச்சுக்கிறேன். மைனஸ் இந்த 45 ல இருந்து 30 போயிடுச்சுன்னா 15 டிவைடட் பை 2. ஓகேங்களா? இப்ப வந்துருச்சு. இப்ப இதோட இது கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். 45 into 2 என்ன வரும்? 19 மைனஸ் 15 டிவைடட் பை ஹோல் டிவைடட் பை 2 மாத்திப்போம். அதான் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்ல, அப்ப ஹோல் டிவைடட் பை 2 மாத்திட்டோம். சரி, ஓகே. இப்ப இந்த 19 ல இருந்து 15 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 75 by 2. இதையே நிறைய பேர் தப்பா போட்டிருக்கீங்க. அது ஏன்னு தெரியல. நிறைய பேர் இந்த சம்ம டவுட் கேட்டிருந்தீங்க. ஓகே, ஒண்ணுமே பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிவைடரை அப்படியே வச்சுக்கிட்டே சம் செய்யுங்க, கரெக்டா வந்துடும். அவ்வளவுதான். இது மைனஸ் என்பது பிளஸ் எனவும், இன்ட் என்பது டிவைடர் எனவும், டிவைடர் என்பது இன்ட் எனவும் கொடுத்துட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரிலாம் கொடுக்காம 4 ஆப்ஷனை கொடுத்து கீழ்கண்டவற்றுள் எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதை நம்ம செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சிம்பிளா மாத்தணும். இப்ப நான் 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ 4 ஆப்ஷனுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா, அந்த நம்பர்ஸ் மட்டும் அப்படியே தூக்கி எழுதிட்டு சிம்பிள்ஸ் மட்டும் நான் எழுதல. சோ சிம்பிள்ஸ் மட்டும் அவங்க கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்களோ அதை பார்த்து நான் எழுத போறேன். இப்ப மைனஸ் கொடுத்திருக்காங்க, மைனஸ் தாங்க என்ன கொடுத்திருக்காங்க? பிளஸ் கொடுத்திருக்காங்க. சோ நான் பிளஸ் போடுறேன். அடுத்து பிளஸ்க்கு என்ன கொடுத்திருக்காங்க? மைனஸ் போடுறேன். அடுத்து இன்ட்டுக்கு டிவைடட் கொடுத்திருக்காங்க. சோ டிவைடட் போடுறேன். டிவைடடுக்கு இன்ட், பிளஸ்க்கு மைனஸ், மைனஸ்க்கு பிளஸ் கொடுத்திருக்காங்க, இன்ட்டுக்கு டிவைடர், டிவைடருக்கு இன்ட். ஓகேவா? இப்ப நான் சிம்பிளா சேஞ்ச் பண்ணிட்டேன். சோ இங்க இருந்து நான் இப்படி கொண்டு வந்துட்டேன் ஸ்டேட்மெண்ட். இப்ப இதுல எப்படின்னு சொல்லி 2 6 பிளஸ் பண்ணா 8. அதே சிம்பிளா அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து 9 ல 5 போயிடுச்சுன்னா 4. ஓகேங்களா? அடுத்து அப்படியே எழுதிக்கோங்க வரிசையா. 1 3 3 ஈர் 3 6. அப்ப இங்க என்ன இருக்கும்? 2 இருக்கும். அடுத்து இந்த என்ன சிம்பிள்? அந்த சிம்பிள அப்படியே போட்டுக்கோங்க. கிரேட்டர் தானோ லெஸ் தானோ அப்படியே தூக்கி போட்டுக்கோங்க. 9 into 3 என்னது? 27. அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து இந்த பாருங்க, 15 ல இருந்து 12 போயிடுச்சுன்னா எத்தனை? 3. ஓகே, டிவைட் இங்க என்ன சிம்பிள் இருக்கு? அந்த சிம்பிள் அப்படியே போட்டுருங்க. 17 plus 3 என்னது? 20. அதையும் அப்படியே போட்டுருங்க. அடுத்து இங்க 8 4 1 4 4 2 4 8. அப்ப 2 அப்படியே போட்டுருங்க. அடுத்து இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் அப்படியே போட்டுடலாம். அடுத்து 9 6 into 5 என்னது? 30. அதை அப்படியே போட்டுருங்க. சரி, இதெல்லாம் போட்டாச்சு. இப்ப என்ன பண்ணணும் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
இதுல எது கரெக்டா இருக்குன்னு பாருங்க. எந்த சைடு, அதாவது இப்படி இந்த சிம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு தான் பெருசா இருக்கு. அப்ப இந்த சைடு பெருசா இருக்கணும் அப்படின்னு நினைங்க, இந்த சைடு குட்டியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சோ இப்படி இப்படி இருக்கா, இப்ப இந்த சைடு தான் என்னவா இருக்கணும்னா பெருசா இருக்கணும். ஆனா இந்த சைடு என்னவா இருக்கு, இந்த நம்பரோட இந்த நம்பர் குட்டியா இருக்கு. அப்ப இது தப்பு. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க. எந்த சைடு பெருசா இருக்கு, இந்த சைடு தான் வாய் திறந்திருக்க மாதிரி பெருசா இருக்கு. சோ அப்ப இந்த சைடு உள்ள நம்பர் பெருசா இருக்கணும் இல்லையா? ஆனா இங்க 2 இருக்கு, ஆனா இங்க என்ன இருக்கு, 27 இருக்கு. அப்ப 27 2 சின்னது. சோ தப்பு. அடுத்து இத பாருங்க. 20 இருக்கு, இங்க 3 இருக்கு. எந்த சைடு வாய் பெருசா இருக்கு, இந்த 3 சைடு தான் பெருசா இருக்கு. சோ ஆனா 3 தான் இருக்கு, இங்க என்னதான் இருக்கணும், பெரிய நம்பர் தான் இருக்கணும். அப்ப இங்க 20 இருக்குன்னா 20 விட இங்க பெரிய நம்பர் இருக்கணும். சோ இல்ல, இதுவும் தப்பு. சோ இந்த சிம்பிள பாருங்க. இங்க எங்கிட்ட வாய் பெருசா இருக்குன்னு சொல்லலாம், 30 சைடு. அப்ப 30 இங்க 2. அப்ப 2 விட 30 பெருசா இருக்கா? ஆமா, பெருசா இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை தான் நீங்க சூஸ் பண்ணணும். 200 மீட்டர் நீளமுள்ள இரு ரயில்கள் எதிரெதிர் திசையில் சென்று 8 நொடிகளில் கிடைக்கிறது. ஒரு ரயில் மற்றொரு ரயிலை விட 2 மடங்கு வேகமாக சென்றால் ரயிலின் வேகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பாருங்க. 200 மீட்டர் நீளமுள்ள இரு ரயில்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 200. ஓகே, இரு ரயில்கள் அப்படின்னா L1 இங்க போடுவோம், லென்த் ஒரு லென்த் இங்க போடுவோம், ஒரு லென்த் இங்க போடுவோம். அதான நம்மளோட எப்பவுமே பாலிசி. சோ அதே மாதிரி நானும் போடுறேன். ஒரு லென்த் என்னதுன்னா 200. அதே மாதிரி தான் இன்னொரு லைனும் இருக்கும், அதோட நீளமும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இன்னொரு 200 நான் போடுறேன். ஓகேங்களா? அடுத்து கீழே என்ன சொல்லியிருக்காங்க, கீழே என்ன எப்பவுமே போடுவோம், ஸ்பீடு 1 பிளஸ் ஸ்பீடு 2 போடுவோம். இங்கிட்டு நேரம் டைம் போடுவோம். அப்படிதானே? ஓகே, இங்கோட டைம் என்ன சொல்லியிருக்காங்க, 8 நொடின்னு சொல்லியிருக்காங்க. சோ 8 போட்டுட்டேன். ஸ்பீடு 1 ஸ்பீடு 2 சொல்லியிருக்காங்களா? சொல்லல. ஒரு ரயில் மற்றொரு ரயிலை விட 2 மடங்கு வேகமா போகும்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு ரயில் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம், இன்னொரு ரயில் என்னன்னு தெரியாது, அதையும் நம்ம எக்ஸ்ன்னு தான் வச்சுக்குவோம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ரயில் இன்னொரு ரயிலை விட 2 மடங்கு வேகமாக போகுதா. அப்ப ஒரு மடங்கு இது, அப்ப 1x, இது 2x. அப்படிதானே அர்த்தம்? அப்ப 1x, இது 2x. ஒரு ரயில் மற்றொரு ரயிலை விட 2 மடங்கு வேகமாக போயிருது. அப்ப 1x ஆச்சா, இன்னொன்னு 2x இருக்கும். ஓகேங்களா? இப்ப x பக்கத்துல 1 போட்டாலும் ஒண்ணுதான், போடாட்டியும் ஒண்ணுதான் இல்லைங்களா? புரியுதுங்களா? அப்ப ஒரு ரயில் இது, இன்னொரு ரயில் இது. அப்ப x 2x. இது ஸ்லோவா போறது, இதோ விட 2 மடங்கு வேகமா போகிறது இது. அப்படிதானே? அப்ப 2 ரயில்களையும் நான் எடுத்துக்கிறேன். x பிளஸ் 2x. ஓகேங்களா? இப்ப மேல கூட்டுறேன் 400, கீழே கூட்டுறேன் 3x, இந்த 8 அப்படியே போட்டுட்டேன். இப்ப இங்க சைடுல மல்டிபிள் பண்ணுவேன். 8 24x ஈக்குவல் டு 400. ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்ணுவேன், x மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 400 அப்படியே வச்சுட்டு இந்த 24 கீழே கொண்டு போயிருவேன். இங்க இது எப்படி இருக்கு, மல்டிபிள்ல இருக்கு, இங்க கொண்டு போனோம்னா டிவைடட்ல வந்தது. இப்ப இந்த 400ஐயும் 24ஐயும் நான் டிவைட் பண்ணணும். சோ நான் டிவைட் பண்றேன் பாருங்க. 6 24, 1 4 0 0 அப்படியே போட்டுட்டேன். இப்ப திருப்பி ட்ரூத் டேபிள்ல அடிக்கிறேன். 32 6, 52 100. கரெக்ட்டுங்களா? 50/3 அப்படின்னு இருக்கு. ஓகே, 50/3 இருக்கு. சரி, இதுதான் ஆன்சரான்னு பார்த்தா இது ஆப்ஷன் எல்லாம் இருக்காது. என்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 8 அப்படிங்கிறது என்னவா இருக்கு, நொடியில இருக்கு இல்லைங்களா? 8 அப்படிங்கிறது எதுல இருக்கு, நொடியில இருக்கு. 200 அப்படிங்கிறது மீட்டர்ல இருக்கு. ஆனா நம்மளுக்கு கேட்ட ஆன்சர் பாருங்க, ரயிலின் வேகம்னு கேட்டிருக்காங்க. வேகம்னா எதுல இருக்கணும், கிலோமீட்டர் பை ஹார்ல இருக்கணும். சோ மீட்டர்ல இருந்து கிலோமீட்டர் பை ஹார்ல நம்ம சேஞ்ச் பண்ணணும். சோ அப்ப மீட்டர்னா சின்னது, கிலோமீட்டர் தான் பெருசா மாத்த போகணும். இது நம்மளோட ஸ்லாங்ல. எம்ல இருந்து km 2 எழுத்து, ஒரு எழுத்துல இருந்து 2 எழுத்தா போகுது. அப்ப பெரிய நம்பர் 18/5 அப்படின்னு நான் சொல்லி கொடுத்திருக்கேன்னா, அதான் நீங்க இன்டு பண்ணா முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு வேலை. ஓகே, 4 5 5, 4 5 5, இந்த 0 அப்படியே போட்டுருவீங்க. 4 3 3, 6 3 18. ஓகேங்களா? இப்ப என்ன வருது, 60. அப்ப எக்ஸோட ஆன்சர் 60 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 60 ஆன்சர்ல பாத்திருப்பீங்க, காணாம போயிருக்கும். ஆனா 120 இருந்திருக்கும். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க, ரயிலில் வேகமாக செல்ற அந்த ரயிலோட வேகம் தான் கேட்டிருப்பாங்க. வேகமாக சென்றால் இங்க ரயிலின் வேகம், ஏன்னா வேகமாக செல்லும் ரயிலின் வேகம் தான் கொஸ்டின். வேகமாக செல்லும் ரயிலின் வேகம் என்னன்னு கேட்டிருப்பாங்க.
இதுல எது எக்ஸ் வேகமா செல்லுதா 2x வேகமாக செல்லுதா அவங்களே சொல்லிட்டாங்க ஒரு ரயிலை விட மற்றொரு ரயில் வந்து 2 மடங்கு வேகமா செல்லுதுன்னு சொல்லிட்டு அப்ப இந்த ரயில தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அப்ப 2 into 16 அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் பண்ணி தான் நம்ம பண்ணோம் 6 into 12 120 தான் நம்மளோட ஆன்சர் புரியுதுங்களா வேகமாக செல்லும் ரயிலின் வேகம் தான் கேட்டிருக்காங்க அப்ப வேகமாக செல்லும் ரயில் 2x அப்ப இந்த x ஓட இதை மல்டிபிள் பண்ணிக்கணும் இதே வந்து மெதுவாக செல்லும் ரயிலின் வேகம் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த x மட்டும் தான் 60 மட்டும் நீங்க போட்டா போதும் புரியுதுங்களா கொஸ்டின் பாத்தீங்கன்னா சம நீளமுள்ள இரு ரயில்கள் இணை பாதைகளில் ஒரே திசையில் மணிக்கு 75 கிலோமீட்டர் 97 கிலோமீட்டர் முறையே செல்கிறது வேகமான ரயிலில் மெதுவான ரயிலில் 27 நொடிகளில் கிடைக்கிறது எனில் ரயிலின் நீளம் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருப்போம் அதுல பாத்தீங்கன்னா நீங்க போட்ட ஆன்சர் தான் கரெக்ட் நான் அதுல ஆப்ஷன் வந்து அதை கொடுக்காம விட்டுட்டேன் 82.2 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் 82.2 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் சோ இதுதான் கரெக்டான ஆன்சர் சோ இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க 160 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் நிற்கும் மனிதனை 8 நொடிகளில் கிடைக்கிறது எனில் ரயிலின் வேகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஓகே இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் சொல்லி பாருங்க 160 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் நீளத்தை எப்பவுமே மேல போடுவோம் டிவைடட் பை என்ன சொல்லிருக்காங்க நிற்கும் மனிதனை 8 நொடிகளில் கிடைக்கிறது நொடி எங்கிட்ட போனோம் டைம் இந்த சைடு போடுவோம் கீழே என்ன போடுவோம் ஸ்பீட போடுவோம் ஆனா இங்க என்ன கொடுக்கல ஸ்பீடு கொடுக்கல சோ எக்ஸ் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இப்ப இந்த 8x இருக்குங்களா இப்ப எக்ஸ் எங்கிட்ட கொண்டு போய்க்கோங்க 8 எங்க கொண்டு போய்க்கோங்க 160 டிவைடட் பை 8 ஓகேங்களா இதை இங்கிட்டு கொண்டு போயிட்டேன் இதை இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன் கரெக்டா தான் வரும் இது இன்டர்ல இருக்குன்னா இது இங்கிட்ட இருக்கு இன்டர்ல இது கொண்டு வரும்போது டிவைடர்ல வரும் இது டிவைடர்ல இருக்கு இதுகிட்ட வரும்போது இன்டர்ல வரும் அவ்வளவுதான் சோ இதை நம்ம எடுக்கலாம் 1 8 2 16 இந்த 0 அப்படியே போடலாம் அப்ப x = 20 தான் ஆன்சரா அப்படின்னு நீங்க 20 அப்படிங்கறது ஆன்சர் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க நொடியில இருக்கு இங்க மீட்டர்ல இருக்கு அப்ப கரெக்டா தானே இருக்கு மீட்டர் பை நொடி அப்படிங்கறது தானே கரெக்ட் அப்படின்னு நீங்க மாத்தி எதுக்கு மாத்தணும்னு கேட்கலாம் ஆனா கேட்டிருக்கிறது என்னது ரயிலின் வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாமே எதுல கொடுத்திருப்பாங்கன்னா கிலோமீட்டர் பை ஹார்ல தான் கொடுத்திருப்பாங்க சோ அப்படினாலுமே நீங்க கிலோமீட்டர் பை ஹார்ல மாத்தணும் உங்களுக்கு இங்க நொடி இருக்கு இங்க மீட்டர் இருக்கு சோ கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போடலாம் போட்டுட்டு ஆன்சர் உங்களுக்கு வேகம்னு கேட்டிருந்தாங்கன்னா அது என்ன கேட்டிருப்பாங்கன்னா கிலோமீட்டர் பை ஹார்ல தான் ஃபுல் ஆன்சரும் இருக்கும் அப்பனா நீங்க கிலோமீட்டர் பை ஹார்ல தான் மாத்தணும் இப்ப நீங்க வச்சிருக்கிறது மீட்டர் பை செகண்ட்ஸ்ல தான் 20 வச்சிருக்கீங்க இப்ப நம்ம எதுல மாத்தணும் கிலோமீட்டர் பை ஹார்ல மாத்தணும் அப்ப 20 இன்ட்டு இப்ப மீட்டர்ல இருக்கு அது வந்து கிலோமீட்டருக்கு போக போகுது அப்ப இது 5 இது 18 அப்ப பெரிய நம்பர் தானே அப்ப 18 பை 5 ஓகேங்களா இது நம்மளோட ஞாபகம் வச்சுக்கிட்டோம் இல்லையா மீட்டர்னா கம்மி 5ன்னு வச்சுக்கோங்க ஒரு எழுத்து கிலோமீட்டர்னா 2 எழுத்து 18ன்னு வச்சுக்கோங்க அப்ப மீட்டர்ல இருந்து நம்ம கிலோமீட்டர் மாத்த போறோம் சின்னதுல இருந்து பெருசுக்கு போக போறோம் அப்பதான் பெரிய நம்பர் 18 பை 5 இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன் சோ பாத்துக்கோங்க 18 பை 5 அப்படியே போட்டுக்கலாம் ஓர் 5 5 4 5 20 அப்ப 4 இன்ட்டு 18 எவ்வளவு ஓகேங்களா இப்ப நம்ம எப்பவுமே சிம்பிளா எப்படி கால்குலேஷன் பண்ணுவோம் 18 எப்படி பண்ணுவோம் 10 பிளஸ் 8 மல்டிபிள் பண்ணிக்கோங்க பிரிச்சுக்கோங்க இப்ப 10 4 மல்டிபிள் பண்ணா 40 8 32 ஓகேங்களா இப்ப 0 இங்க 2 அப்ப 2 4 3 7 அப்ப 72 கிலோமீட்டர் பர் ஹார் அப்படிங்கறத ஆன்சர் ஓகேங்களா கொஸ்டினை பாருங்க ஒரு பள்ளியில் 28 ஆசிரியர்கள் கணக்கு மற்றும் அறிவியல் பாடங்களை நடத்துகின்றனர் சோ நான் அப்படியே எழுதிக்கிறேன் ஒரு பள்ளியில கணக்கு மற்றும் அறிவியல் பாடங்களை நடத்துறவங்க 28 பேர் அடுத்து பாருங்க கணக்கு பாடத்தை நடத்துபவர்கள் எண்ணிக்கை வந்து 18 பேர் கணக்கு பாடத்தை நடத்துறவங்க 18 பேரு ஓகே அடுத்து 9 பேர் கணக்கு மற்றும் அறிவியல் பாடங்களை நடத்துகிறார்கள் ஓகே 9 பேர் என்ன பண்றாங்க கணக்கும் அறிவியல் பாடத்தையும் சோ ரெண்டுமே சொல்றதுனால இன்டர்செக்ஷன் கொடுக்குறேன் இது ரெண்டையுமே நடத்துறவங்களோட எண்ணிக்கை 9 அடுத்து அறிவியல் பாடங்கள் நடத்துறவங்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க அதுலயும் முக்கியமா என்ன கேட்டிருக்காங்கன்னா அறிவியல் பாடம் மட்டும் நடத்துவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க ஓகே இப்போ ஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சரா ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க மேக்ஸ் டீச்சரா மட்டுமே இருப்பாங்க அதுக்கும் சான்சஸ் இருக்கு கூடவே சயின்ஸும் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு ஓகேங்களா சயின்ஸும் மேக்ஸும் ரெண்டுமே எடுக்கலாம் இல்ல மேக்ஸ் மட்டும் எடுக்கலாம் இல்ல சயின்ஸ் மட்டும் எடுக்கலாம் இது மாதிரி இருக்கிறாங்க ஓகேங்களா இது ரெண்டையுமே அடங்குனதுதான் இந்த 28 இதுல கணக்கு எடுக்கிறாங்க இவங்க சயின்ஸும் எடுக்கலாம் கணக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அது 18 அறிவியல் கணக்கு மட்டும் எடுக்கிறவங்க 9 பேரு அறிவியல் மட்டும் எடுக்கிறவங்க எத்தனை பேர் தெரியாது இது உங்களுக்கு சம் போடும் பொழுது உங்களுக்கு கிளியரா புரியும் பாருங்க இப்ப
கணக்கு எடுக்கிறவங்க 18 பேர் போட்டாச்சு. அறிவியல் எடுக்கிறவங்க எத்தனை பேர்னு தெரியாது. சோ எக்ஸ் தெரியாத என்ன எப்பவுமே எடுத்து வச்சுக்குவோம், எக்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம், போட்டாச்சு. இப்ப நடுவுல உள்ளதை என்ன பண்ணுவோம், இங்கிட்டும் மைனஸ் பண்ணுவோம். அப்ப -9 இங்கிட்டு -9. ஓகே, இங்கிட்டு -9 பண்றோம். 18ல இருந்து 9 போயிடுச்சுன்னா அப்ப 9 தான். ஓகேங்களா? அடுத்து இங்க 9 இருக்கு, இங்க 9 இருக்கு. இத மைனஸ் பண்ண முடியுமா? முடியாது. சோ அப்ப இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ. ஓகே, இப்ப மொத்த கணக்கு மற்றும் ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 28 பேர். ஓகேங்களா? இப்ப நான் இதை எப்படி எழுத போறேன் பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஹோல் டீச்சர்ஸ் எத்தனை? 28. அத நான் போட்டுக்கிட்டேன். ஈக்குவல் டு இப்ப எங்க இந்த 9. ஓகே, அடுத்து பிளஸ் இந்த 9. ஓகே, அடுத்து பிளஸ் இங்க உள்ள வேல்யூ x மைனஸ் 9. ஓகேங்களா? எல்லாத்தையுமே பிளஸ் தான் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியும். அடுத்து பாருங்க, இங்க -9 இருக்கு, இங்க +9 இருக்கு. சோ அடிச்சுக்கலாமா? இப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? 9 பிளஸ் x இங்கிட்டு 28. ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த 9 இங்கிட்டு கொண்டு வந்துருவோமா? அப்ப 29 மைனஸ் 9 சாரி 28 மைனஸ் 9 x. புரியுதுங்களா? x அப்படியே தான் வச்சுக்கிட்டேன். இந்த 9 பிளஸ்ல இருக்கு, இதை இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன், -9 தான். ஓகே, இப்ப இந்த 28ல இருந்து 9 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 19. ஓகே, 19 ஈக்குவல் டு x. x ஈக்குவல் டு 19. பாருங்க, இந்த x ஈக்குவல் டு 19 சொல்லிட்டு 19 உங்களோட ஆப்ஷன்ல இருக்கும். 19 முடிச்சிட கூடாது. என்ன சொல்லியிருக்காங்க? அறிவியல் மட்டும் நடத்துவர்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது மேக்ஸ் மட்டும் நடத்துவர்கள் எண்ணிக்கை நம்ம பார்த்தோம். இது சயின்ஸ் மட்டும் நடத்துறவங்களோட எண்ணிக்கை. சயின்ஸ் மட்டும் நடத்துறவங்களோட எண்ணிக்கையில என்ன இருக்கு? x மைனஸ் 9 இருக்கு. அப்ப இந்த x தூக்கி இதுக்குள்ள போட்டு -9 பண்றவங்க தான் சயின்ஸ் மட்டும் நடத்துறவங்களோட எண்ணிக்கை. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த 19 பார்த்தோம்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா 19 கிளிக் பண்ணிட கூடாது. என்ன பண்ணணும்? இந்த x மைனஸ் 9 அப்ப x மைனஸ் 9 அப்ப x என்னது? 19 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். -9 அப்ப என்ன வரும்? 10. 19 9 போச்சுன்னா 10. அப்ப 10 தான் ஆன்சர். புரியுதுங்களா? 10 தான் என்னது? சயின்ஸ் மட்டும் நடத்துறவர்களின் எண்ணிக்கை. புரியுதுங்களா? ஒரு எண்ணின் 3 மடங்கில் இருந்து 6 கழித்தால் 18 கிடைக்கும் எனில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு எண் அப்படிங்கிறது நம்ம எப்போதும் எடுத்துக்குவோம் x. ஓகே, 3 மடங்கில் இருந்து, மடங்குனால என்னது? பெருக்கிக்குவோம். ஆனா 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 3ஆல பெருக்கிக்கணும். அப்ப என்ன வரும்? 3x. ஓகே, அடுத்து பாருங்க 6 கழித்தால், அப்ப அந்த 3xல இருந்து 6 கழித்தால், ஓகே, கழித்தால் எத்தனை கிடைக்குதா? 18 கிடைக்குதா? ஈக்குவல் டு 18. சோ சிம்பிள். இது ஈஸியா சொல்லிடலாமே. 3x அப்படியே வச்சுக்குவோம். 18 இந்த -6 அங்க போகும்போது +6. அப்ப 3x அப்படியே வச்சுக்குவோம். இந்த 18 பிளஸ் 6 என்னதுன்னா 24. 24 அப்படியே வச்சுக்குவோம். x போட்டுக்குவோம். 24 அப்படியே போட்டுக்குவோம். இந்த 3 அங்கிட்டு போக பொழுது டிவைட் பை 3 போகும். 1 3 3 8 24. அப்ப x ஈக்குவல் டு 8. இது ஓகே தானே? இந்த சம் டவுட் கேட்டீங்கன்னு தெரியல, ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்க, ஒரு எண்ணின் 8/5 மடங்கானது 640 எனில் அந்த எண்ணின் பாதி மதிப்பு எவ்வளவு? கொஸ்டின்ல டைப்பிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 8/5ங்கிறது 5/8 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். சோ சாரி, இது 8/5 சொல்லி வச்சு போட்டு பாருங்க, ஆன்சர் கரெக்டா வரும். சோ இத போட்டு எனக்கு சொல்லுங்க. இப்ப பாருங்க, x-ஐயும் y-ஐயும் மல்டிபிள் பண்ணணும். ஏன் ஆன்டி சொல்லி பாத்தீங்கன்னா அதோட ரெண்டோட பெருக்கல் பலன் தானே என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 22 × 12 நம்ம வழக்கம் போலயே நீங்க பெருக்கல் பண்ணுங்க. 22 × 12 எப்படி பிரிச்சுக்கலாம்? 10 + 2 பிரிச்சுக்கலாம். அப்ப இதே மல்டிபிள் பண்ணும்போது 220. ஒரே ஒரு 0 மட்டும் தானே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பிளஸ். இப்ப 22ஐயும் 2ஐயும் பண்ணுவோம். ரொம்ப ஈஸி. 2 2 4, 2 2 4, 44ன்னு வந்துரும். அடுத்து பாருங்க, இந்த 0 4 4, இந்த 2 இந்த 4 6, இந்த 2 அப்ப 264. இதுதான் ஆன்சர். ஓகே, 264 தான் இதோட ஆன்சர். ஆனா நம்மளோட ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 260 தான் இருந்திருக்கும். அது டைப்பிங் மிஸ்டேக். பாருங்க, ஒரு क्वेश्चन ரொம்ப ஈஸியான क्वेश्चन. சோ நான் அத வாயிலே சொல்றேன் பாருங்க. ஒரு எண்ணின் 60% மற்றொரு எண்ணின் 40%க்கு சமம் எனில் முதல் எண்ணுக்கும் இரண்டாவது எண்ணிற்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, ஒரு எண்ணின் 60% ஒரு எண் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. சோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இதோட 60% சொல்லிருக்காங்க இன்டு 60. ஓகே, சதவீதத்தையும் நான் போட்டுக்கிட்டேன். அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, மற்றொரு என்னன்னு சொல்லிருக்காங்க. மற்றொரு எண் அப்படிங்கும் பொழுது நான் ஒய் எடுத்துக்கிறேன். அதோட 40% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 40% போட்டுக்கிட்டேன். இது ரெண்டும் சமம்னு சொல்லியிருக்காங்க. சோ ஈக்குவல் டு. புரியுதுங்களா?
அப்படியே வச்சுக்கிறேன். இந்த y இங்கிட்டு கொண்டு வரேன். இது எப்படி இருக்கு? மல்டிபிள்ல இருக்கு. இங்கிட்டு வரும் பொழுது டிவைடர்ல. ஓகே, இந்த ஈக்குவல் நான் அப்படியே போட்டுக்கிறேன். இங்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு அங்கிட்ட என்ன இருக்கு? 40% இருக்கு. சோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். இங்கிட்ட இருந்து 60% எப்படி வரப்போகுது? இங்க இன்ட்ல இருக்கு, இங்கிட்ட மல்டிபிள் சாரி இங்க மல்டிபிள்ல இருக்கு, இங்கிட்ட டிவைடர்ல வரப்போகுது. புரியுதுங்களா? இத கரெக்டா எழுதிடணும். 60/4 40/60 அப்படிங்கறது 60/40 அப்படின்னு எழுதிடக்கூடாது. கரெக்டா கேர்ஃபுல்லா எழுதணும். ஏன்னா எக்ஸும் ஒய்யும் எப்படி போட்டுருக்கீங்களோ அதே மாதிரி தான் வரணும். சரி, ஓகே. இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அந்த பர்சன்டேஜ் கழிஞ்சிடும். ஜீரோக்கு ஜீரோக்கு அழிஞ்சிடும். அடுத்து பாருங்க, ஓ 2 2 2 2 4 மூவி 2 6 2/3. அப்ப x y என்னன்னு வரும்? 2:3 அப்படின்னு வரும். ஓகே, பண்ணிருப்பீங்கன்னா இந்த 40 60 அப்படியே வச்சிருந்திருப்பீங்க. 5 டேபிள்ஸ்ல அதை கேன்சல் பண்ணலாம். 8 5 40 12 5 60 அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டு 8:12 தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிருப்பீங்க. இதை நான் ஆப்ஷன்லயே வச்சிருக்கேன். சோ இதை தான் நீங்க இது பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணக்கூடாது. திருப்பி இதை நீங்க அடிக்க முடியுமா? அடிக்கலாம்னு பார்க்கலாம். ஓகேங்களா? 4 2 8 6 2 12 திருப்பியும் 2 2 4 3 2 6 வந்துருச்சுங்களா? 2:3. ஓகேங்களா? இதே மாதிரி தான் பண்ணணும். எவ்வளவு தூரம் அடிக்க முடியுதோ அவ்வளவு தூரம் அடிக்கலாம். அடிக்க முடியாத நம்பர் ஆச்சுன்னா தான் அப்படியே விட்டுறணும். கொஸ்டின் பாருங்க, ஒரு குடியிருப்பு பகுதியில் உள்ள 300 வீடுகளில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின்படி எத்தனை வீடுகள்? 300 வீடுகள். ஓகே, அதுல 125 பேர் ஆங்கில செய்தித்தாள்களையும் ஆங்கில செய்தித்தாள்கள 125 பேர். அடுத்து 135 பேர் தமிழ் செய்தித்தாளையும் தமிழ் செய்தித்தாள் 135 பேர். அப்புறம் 35 பேர் இரண்டையும் வாங்குகிறார்கள். இரண்டையும் அப்படிங்கும் போது இன்டர்செக்ஷன் போட்டுக்கிறேன். 35 பேர் இரண்டையும் வாங்குகிறார்கள் எனில் எத்தனை பேர் எவ்விதமான செய்தித்தாள்களையும் வாங்குவதில்லை என்பதை கணக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருங்க. அதுல பாத்தீங்கன்னா பாருங்க, இப்ப 2 சர்க்கிள் போட்டுக்குவோம். ஓகே, இன்டர்செக்ஷன் உள்ள அமௌண்ட்டை இங்க இன்டர்செக்ஷனுக்குள்ள நம்ம எழுதிடுவோம். அடுத்து இங்கிலீஷ இங்கிட்ட எழுதிடுவோம், தமிழ இங்கிட்ட எழுதிடுவோம். ஓகே, நடுவுல இல்லத வச்சு நம்ம மைனஸ் பண்ணுவோம். -35 -35. இங்கிட்டு பாத்தீங்கன்னா 100 நம்ம ஈஸியா போட்டுருவோம். இங்கிட்டு 90 தான். நான் அதை 190 அப்படின்னு சொல்லிட்டு போன சம்ல போட்டுட்டேன். ஆக்சுவலி இது 90 தான். இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 90. அதுக்கப்புறம் இந்த 3ஐ நம்ம பிளஸ் பண்ணுவோம். 90 பிளஸ் 35 பிளஸ் 100. இதை நம்ம பிளஸ் பண்ணும்போது 225. ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப நம்ம மொத்த செய்தித்தாள் வாசிக்கிறவங்களையும் கணக்கு எடுத்துட்டோம். இப்ப இதுல இருந்து எத்தனை வீடுகள் மொத்தம் சொல்லியிருக்காங்களோ அதை மைனஸ் பண்ணா எத்தனை பேர் இந்த செய்தித்தாள்களை வாங்கல அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சோ எத்தனை வீடு மொத்தம்? 300 வீடு. எத்தனை பேர் இப்ப வாங்குறாங்க? 225 பேர் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப 75 இதை மைனஸ் பண்ணா 75. அப்ப 75 பேர் தான் எவ்விதமான செய்தித்தாளை வாங்குவதில்லை அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சோம். புரியுதுங்களா? இங்க நான் 1 எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன், அது தப்பு. இதுல இருந்து மைனஸ் பண்ணா 90 தானே வருது. அப்ப இந்த 3 பிளஸ் பண்ணீங்கன்னா அந்த வர ஆன்சரோட நீங்க டோட்டல் வீட மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சோ இதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது.